ஹே காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நம்மளோட டீசல் புல்லட்டோட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதில் ஒரு பார்ட் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வண்டிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக கீ செட் வந்து ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டோட்டல் செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி அரௌண்ட் 680 வந்துருச்சு. ஸோ இதில் ஆக்சுவலி எல்லா கிட்டுமே வந்துடும். ஸோ உங்களுக்கு டேங்க்குக்கு வர அந்த கேப் கூட வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் ஸ்விட்ச், இது 2 கீஸோடு வந்துடும். தென் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் பாக்ஸோடைய கீ செட் வந்துடும். ஸோ 2 இது வந்துடும். தென் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பாக்ஸ் வருது. ஆக்சுவலாக டீசல் புல்லட்டுக்கு பேட்ரி பாக்ஸ் வராது. ஸோ நம்ம வந்து சைடில் இன்னொரு டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் லாக் பண்ணுறது. தென் கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபியூல் கேப். ஸோ சைட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஓல்டு புல்லட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து லாக்கிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ மாடலில் தான் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ லாக் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே கேஸ் கட்டிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. தென் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பீஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெக்கானிசம் வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லாக்கை வந்து ஃபஸ்ட் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உள் சைடில் வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாக் நட் வாஷர்பாங்க இது பேர். தென் நான் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம ஈஸியாக டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கிற மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் இடிக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த கிளாம்ப் வந்து நம்ம பாதியாக கட் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்ம பாதியாக கட் பண்ண அந்த கிளாம்ப்பு. ஸோ இப்போ பாருங்களேன், நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. ஸோ ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ ஓல்டு புல்லட் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கீ செட் மாட்டணும்னா மாட்டிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாகவும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஆயில் ரொம்பவே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். தென் இந்த நட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிற நட்டு இது. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து வெளியில் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க புது வாஷர் வந்து போட்டு இது பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த வாஷர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்புங்க, ₹2 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. தென் நம்மளோட வீலில் பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பேரிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ அதை நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி நம்ம க்ரீஸ் போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த யூனிட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டருடைய வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ரீஸ் இல்லை. ஸோ க்ரீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே இருக்க கியர் எல்லாமே சீக்கிரம் போயிடும். ஸோ தேஞ்சிச்சுன்னா நமக்கு ஸ்பீடோமீட்டருக்கு ஒர்க்கே ஆகாது. ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீஸ் வச்சு பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட வீல் பேரிங்கு. ஆக்சுவலாக பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஸோ டோட்டலாக க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக க்ரீஸ் வச்சு விட்டுடலாம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் வராது, பேரிங்கோட லைஃப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பியரிங்க்கு க்ரீஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்ரெஸ்ட்டுக்கு வர இந்த ரப்பர் வந்து நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஓல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக போச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த புது ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண போகிறோம்.
ஸோ இது அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். அண்ட் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 60 to 80 கிட்ட வந்துச்சு ஒரு பீஸ். ஸோ நம்ம 4 பீஸ் வாங்கியிருக்கோம். வாங்க இதை எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்சோ நம்ம கியர் லிவருக்கு வர இந்த ரப்பருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதையும் நம்ம மாட்டிடலாம். ஸோ வர எல்லா ஃபுட்ரெஸ்ட்டுக்கு வர ரப்பர்ஸும் கியர் ரப்பரு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் பிரேக்குக்கு வர ரப்பர் செட்டு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்சுவலி எல்லாமே சேஞ்ச் பண்ணனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்குமே பார்த்திங்கன்னா வண்டியில் நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.